செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு மாடிக்கு வந்தால் மாடியில் வந்து என்னமோ லைட் மாதிரி மின்னுச்சு. என்னடா மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பூ இலையை தூக்கி பார்த்தோம்னா உள்ளே வந்து இந்த பட்டாம்பூச்சியோட கூட்டுப்புழு. இது வந்து கூட்டுப்புழு ஸ்டேஜு. நம்மளோட ரோஸ் செடி இலையெல்லாம் ஏதோ ஒன்று டின்னராக சாப்பிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். நானும் நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் அந்த புழு வந்து நம்மளுக்கு கண்ணில் சிக்கவே இல்லை. பார்த்தோம்னா அது நம்மளோட பட்டாம்பூச்சி புழுவாக இருந்திருக்கு. எப்படியோ இது பட்டாம்பூச்சியாக மாதிரி பறந்து போகிறப்பையும் வந்து பார்க்க முடியாது. ஆனால் வந்து கூட்டுப்புழு இருக்குது அப்படின்றதே வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கப்போ அம்மாவும் வந்து என்னக்கா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைடா தம்பி, அடுக்கி வச்சதெல்லாம் சும்மா செக் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கவும் சரி பார்த்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம வீட்டு வெத்தலை செடியை காமிக்க போகிறேன். இது வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சதில் ஒரு ஓரமாக மாட்டிக்கிச்சு. சரின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொடி ஓடி இருக்குது. அது என்னென்னா நம்மளோட இந்த மரம் மாதிரி வச்சு தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மரத்தில் வேர் விட்டு ஃபுல்லாக வளர்ந்துருக்கு. 3 இடத்துல வேர் விட்டு வளர்ந்துருக்கு. அதாவது இதை நம்ம கட் பண்ணி 3 செடியாக கூட வைக்கலாம். இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு